அண்மைய நாட்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற இரண்டாவது முக்கியமான சந்திப்பு இன்றைக்கு நடக்குது. யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்பு. இதுக்கு முதல்ல பிப்ரவரியில் நடந்த சந்திப்பு மாதிரி இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிரந்தரமான தீர்மானம் எடுக்கப்படணும் என்றதை நோக்கமாக கொண்டு ஐரோப்பிய நாடுகளோட சில தலைவர்களும் கலந்து கொள்றாங்க. இது ஒரு பிக் டே என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. இது நேரம் ஹமாஸ் இஸ்ரேல் போர் ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரியான சூழலும் இன்றைக்கு உருவாகி இருக்கு. முன்வைக்கப்பட்டிருக்கிற சில நிபந்தனைகளை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு. உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற 2 முக்கியமான போர்கள் முடிவுக்கு வரலாம் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட இன்றைய கூட்டம் நடக்குது. என்ன நடக்க போகுதுன்றது தான் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் நடந்த சந்திப்புன்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி எதிர்பார்த்த விஷயங்கள் அதில் நடக்கலன்னு சொல்ல முடியும். ஆனால் 2 மிக முக்கியமான நிபந்தனைகளை விளாடிமிர் புட்டின் முன் வச்சிருந்தார். அந்த நிபந்தனைகள் சம்பந்தமான ஒரு கடைசி தீர்மானம் எடுக்கிற இன்றைய நாள் அமைய இருக்கு. வாஷிங்டன்ல நடக்கிற சந்திப்பில் யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி கலந்து கொள்றதுக்காக இப்போ அங்கே போயிருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சந்திப்பு, அந்த பேச்சுவார்த்தைன்றது ஆரம்பமாக போகுது. இதுல ஐரோப்பிய நாடுகளோட தலைவர்கள் கலந்து கொள்றாங்கன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். தனியா யுக்ரைன் ஜனாதிபதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு மட்டும் இல்லாம இதுல ஒரு கடைசி தீர்மானம் எடுக்கப்படணும். இந்த மாதிரி கதைச்சு கொண்டே போறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது என்ற அடிப்படையில் தான் ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களினுடைய பங்கு பெற்றுதலையும் பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், இது ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தையா இருக்கும், ஒரு பிக் டே சொல்றார். வாஷிங்டன்ல வெள்ளை மாளிகையில இந்த மாதிரியான ஒரு சந்திப்புல, அதுவும் யுக்ரைன் ரஷ்ய மோதல் சம்பந்தமா ஐரோப்பிய நாடுகளினுடைய அதிகமான தலைவர்களோட பங்கு பெற்றதோட இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சந்திப்பா இருக்கும் என்ற மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்கிற சில நிபந்தனைகளை அமெரிக்கா மறைமுகமா ஏற்றுக்கொண்டிருக்கு. பொது வழியில அறிவிக்காட்டியும் கூட ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு ஓரளவுக்கு ட்ரம்ப் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார் என்ற மாதிரியான செய்திகள் தான் நேற்றிலிருந்து வெளிவந்திருந்தது. அந்த கோரிக்கையை ஜெலன்ஸ்கி எப்படி ஏற்றுக்கொள்ள போறார் என்றதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி. ரஷ்யாவால கைப்பற்றப்பட்டிருக்கிற 2 பிராந்தியங்களையும் திருப்பி யுக்ரைன் கேட்கவே கூடாது என்ற நிபந்தனையை ரஷ்யா சார்பா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் வோலடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் முன் வச்சிருக்கிறார். அதை பகிரங்கமாவே அவர் அறிவிச்சிருக்கிறார் என்றது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. நேட்டோவுல நாங்கள் எப்படியாவது இணையணும் என்றதுதான் யுக்ரைனுடைய நீண்ட கால எதிர்பார்ப்பு. இந்த போர் ஆரம்பமானதுக்கான ஒரு காரணம் கூட, அடிப்படையான காரணம் கூட அதுவாதான் இருந்தது. ஆனா நேட்டோவில் யுக்ரைன் இணைஞ்சு கொள்றது என்ற அந்த கனவை கைவிடணும் என்ற கோரிக்கையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக பகிரங்கமா முன்வச்சிருக்கிறார் என்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. இதுவரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் ஒரு சில மணித்தியாலங்கள் வரைக்கும் இந்த கோரிக்கைகளை நேரடியா வெளிப்படையா நிராகரிச்சு வந்த யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியை ஏற்படுத்துற மாதிரியான சில பதில்களை கூட அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். யுக்ரைனுக்கான நிரந்தர பாதுகாப்பு உத்தரவாதம் யாரால கொடுக்கப்படும் என்ற கேள்வியை அவர் முன் வச்சிருக்கிறார். அந்த நிரந்தரமான பாதுகாப்பு உத்தரவாதத்தை நோக்கி யுக்ரைன் நகரம் கட்டாயம் ஒரு இறுதி தீர்மானம், சமாதான முயற்சி என்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். சமாதானம் ஏற்படுத்தப்படணும் என்றதுல நாங்கள் உறுதியா இருக்கிறோம். ஒரு உத்தரவாதத்தை அடிப்படையாக கொண்டு அது அமையும் என்ற மாதிரி கடைசியா இந்த பேச்சுவார்த்தைக்கு முதல் ஒரு சில நிமிஷங்களுக்கு முதல்ல அந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்ப முன்வைக்கப்பட்டிருக்கிற நிபந்தனைகளை அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற மாதிரியான ஒரு சில அறிகுறிகள் இந்த பேச்சுவார்த்தைக்கு முதல்ல தென்படுதுன்றதையும் நாங்க ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில கவனம் செலுத்தப்படுற அந்த 2 பிராந்தியங்களையும் ரஷ்யா கைவிடாம அப்படியே வச்சிருக்கிறது என்றதை பொறுத்த வரைக்கும் வெறுமனே யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு கையொப்பம் போடுறதன் காரணமா மட்டுமே அதை ரஷ்யாவால வச்சிருக்க முடியுமான்றதும் இன்றைக்கு யுக்ரைன் அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்படுற இன்னும் ஒரு கேள்வியாகவும் இருக்கு. என்ன சொன்னா, யுக்ரைன் அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சொந்த நிலப்பரப்பு, யுக்ரைனுக்கு சொந்தமான நிலப்பரப்பை இன்னும் ஒரு தரப்போட கைமாற்றி கொள்றதா இருந்தா அதுக்கான பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு, ஒரு ரிஃபரண்டம், பொதுமக்கள்கிட்ட இருந்து கருத்துக்கள் கேட்கப்படும். பொதுமக்கள் எதை விரும்புறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தீர்மானம் எடுக்கப்படும். பாராளுமன்றத்திலையும் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதுதான் ஒரு நாட்டினுடைய ஒரு நிலப்பரப்பு சம்பந்தமா எடுக்கப்பட்ட தீர்மானமா இருக்க முடியும். ஆனா ரஷ்யாவுக்கு இந்த 2 நிலப்பரப்புகளையும் 2 பிராந்தியங்களையும் ஒப்படைக்கிறது சம்பந்தமா
அரசியலமைப்புல கூட ஒரு தெளிவான கருத்து எங்கேயுமே கிடையாது. என்ன சொன்னா, ஒரு நாட்டோட அரசியலமைப்பு உருவாக்குற நேரத்துல வந்து யாருமே இந்த மாதிரி இன்னொரு நாட்டுக்கு நிலம் பிரிச்சு கொடுக்கப்படும் என்றதை யோசிச்சு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது கிடையாது. யுக்ரைனுக்கும் இது யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் கூட இது விதிவிலக்கான ஒரு விஷயம் கிடையாது. அப்ப யுக்ரைன் அரசியலமைப்பிலையும் இந்த 2 பிராந்தியங்கள் பிரிச்சு கொடுக்கப்படுறதா இருந்தா கூட அது அந்த செயற்பாடு வந்து எப்படி முன்னெடுக்கப்படும் என்றதுக்கான ஒரு வழிகாட்டல் கூட இதுவரைக்கும் கிடையாது. வெறுமனே ஒரு வாய்ப்பேச்சு இல்லாட்டி அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளின் தலையீடு செய்து யுக்ரைன் ஜனாதிபதி ஒரு ஆவணத்தில் வந்து கையொப்பமிடுவாரா இருந்தா கூட அது எந்த அளவுக்கு சட்ட ரீதியான நீண்ட காலத்துக்கு செல்லுபடியாக கூடிய ஒரு ஆவணமா இருக்கும் என்றதும் முன்வைக்கப்படுற அடுத்த கேள்வி. எப்படியாவது யுக்ரைன் ஜனாதிபதி இல்லாட்டி யுக்ரைனை வந்து இதில் அடிபணிய வைக்கணும்ன்றதுக்கான முயற்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரி தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடைய செயற்பாடுகள் சில இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமான தாக்குதல்கள் கடந்த ஒரு சில மணித்தியாலங்களில் நடத்தப்படுது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் ஒரு தாக்குதலில் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான வீரியமான ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்றதை யுக்ரைன் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தது. யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து நேற்று அதை சொல்லியிருந்தார். அமெரிக்காவோடு நடத்தப்பட்டிருக்கிற பேச்சுவார்த்தைக்கு பிறகு யுக்ரைன் மேல ரஷ்யா நடத்துற தாக்குதல் என்றது இன்னும் வீரியமானதா இருக்கும். என்னன்னு சொன்னா, வெளி உலகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு செய்தியை ரஷ்யா காட்ட வேண்டியிருக்கு. அதிகமான மக்களோட உயிர்கள் காவு கொள்ளப்படுது. இந்த போர் எப்படியா இருந்தாலும் விரைவிலேயே எதை கொடுத்தாவது விரைவிலேயே இந்த போர் முடிவுக்கு வரணும் என்றதை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் யுக்ரைனுக்கும் மறைமுகமான ஒரு அழுத்தத்தை விடுக்கிற மாதிரி கடுமையான தாக்குதல்களை ரஷ்யா நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இருந்தது. அவர் எதிர்பார்த்த மாதிரி கடந்த 24 மணித்தியாலங்கள் இந்த சர்ச்சைக்குரிய இப்ப பேச்சுவார்த்தையில பேசப்பட இருக்கிற அந்த பிராந்தியங்களையும் கூட கடுமையான மோதல்கள் கடுமையான தாக்குதல்கள் ரஷ்யாவால நடத்தப்பட்டு வருது. 2 நாட்களுக்கு முதல்ல ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான செங்கம்பள வரவேற்பு அவர் விமானத்திலிருந்து தரையிறங்கினதுக்கு பிறகு யுக்ரைன் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்படல என்றதையும் நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடையாது. அதிகாரிகள் போய் சாதாரணமா வரவேற்று இருக்கிறாங்க. வாஷிங்டன்ல அந்த அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு செங்கம்பளம் விரிக்கப்பட்டிருந்ததை மட்டுமே பார்க்க முடிஞ்சது. ஆனா ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு இந்த தரப்புகளுக்கு கொடுக்கப்படல் என்றதையும் நாங்க பார்க்க முடியுது. இது வந்து ஒரு மறைமுகமான செய்தியை சொல்லுதான்ற கேள்வியும் இருக்கு. இவங்கெல்லாம் வலிமையான நபர்கள் கிடையாது, மேல இருக்கிற நபர் புட்டின் தான் என்ற மாதிரியான ஒரு செய்தியை அமெரிக்கா மறைமுகமா ஏற்றுக்கொள்ளுதா என்றதும் இதுல இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி நடத்தப்படுற இந்த பேச்சுவார்த்தைன்றது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையா இருக்கும். அதுவும் யுக்ரைன் ஜனாதிபதி வோலடிமிர் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் சந்திக்க போற இன்னும் ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டுறதையும் பார்க்க முடியுது. ஒரு தீர்க்கமான தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கான முதல் படியா இருக்க முடியும். இல்லாட்டி சில நேரங்களில் அந்த தீர்மானம் இந்த பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாமே ஊடகங்களினுடைய எதிர்வு கூறல் என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு. எந்த சந்திப்பிலையும் கூட அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் கலந்து கொள்றார் என்றதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு முதல்ல ஜேடி வென்ஸால ஜெலன்ஸ்கி அவமானப்படுத்தப்பட்டிருந்தார். அதை யாராலையும் வந்து மறக்க முடியாது. ஆனா புட்டினோட நடந்த சந்திப்புல அவர் கலந்து கொள்ளல என்றதும் இதுல நினைவுபடுத்தப்பட வேண்டிய இன்னும் ஒரு விஷயம். யுக்ரைனுக்கு சார்பான ஐரோப்பிய நாடுகள் ஒரு பக்கம் அமெரிக்காவில் கூடியிருக்கிற மாதிரி ரஷ்யாவாலையும் ஒரு சில நகர்வுகள் கடைசி மணித்தியாலங்கள்ல வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது. ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளோட தலைவர்களோட ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கடைசி மணித்தியாலங்கள் ஒரு சில மணித்தியாலங்கள்ல வந்து தொலைபேசி மூலமா உரையாடி இருக்கிறார். அதுல இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் பிரதமர் நரேந்திர மோடியோடையும் கடைசியா ட்ரம்போட நடந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமா அவர் சில விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. மற்ற நட்பு நாடுகள் சவுத் ஆப்பிரிக்கா பிரேசில் மாதிரியான நாடுகளோட தலைவர்களுடையும் விளாடிமிர் புட்டின் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார். என்று சொன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கிற நட்புறவு காரணமாக தான் மேலதிகமான 25% வரி அமல்படுத்தப்படும் என்று சொல்லி சில நாட்களுக்கு முதல்ல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். இப்ப நடத்தப்படுற இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் ஆசிய நாடுகளோடையும் அது சம்பந்தப்பட்டிருக்கு. குறிப்பா இந்தியாவினுடைய பொருளாதாரத்திலேயும் இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து தாக்கம் செலுத்தக்கூடியது. இங்க எடுக்கப்பட்ட தீர்மானம் என்றது வெறுமனே ஒரு சில நாடுகள் மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எதிர்காலத்தையும் ஓரளவுக்கு மாற்றியமைக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாகவும் இந்த பேச்சுவார்த்தையை நாங்க பார்க்க முடியும். இதனாலதான் ஒரு வரலாற்று சந்திப்புல வோலடிமிர் ஜெலன்ஸ்கி கலந்து கொள்றார் என்று சொல்லி பெரும்பாலான சர்வதேச ஊடகங்கள் சொல்றதை பார்க்க முடியுது. இதனிடம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற இன்னும் ஒரு போரும் முடிவுக்கு வரலாம் என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இன்றைக்கு இன்னும் அதிகமாகி இருக்கு. அதுக்கான காரணம் ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல்ல வெளிவந்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. காசாவில் நடந்து கொண்டிருக்கிற ஹமாஸ் இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை
எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்ன்றதை நோக்கமாக கொண்டு ஈஜிப்டும் கட்டாரும் மத்தியஸ்தராக செயற்பட்டு ஒரு சமாதான உடன்படிக்கையை வந்து தயாரிச்சிருக்கு. இதில் முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சில யோசனைகளுக்கு ஹமாஸ் இயக்கம் இணக்கம் தெரிவிச்சிருக்கின்ற செய்தி வெளிவந்திருக்கு. முதல் கட்டமாக 20 பணைய கைதிகளை விடுதலை செய்கிறது, அடுத்த கட்டமாக 60 நாட்கள் தற்காலிகமான ஒரு போர் நிறுத்தம், மூன்றாவது கட்டமாக ஒரு நிரந்தரமான சமாதான முயற்சி எட்டப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஹமாஸ் இயக்கம் இந்த நிபந்தனைகளுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தாலும் கூட இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான எந்த விதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்படலை என்றதுதான் இப்போதைக்கு வெளிவந்திருக்கிற தகவல். ஆனால் எதிர்வரப்போற மனத்தியாலங்களில் இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் ஒரு பதிலை வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியும். எதிர்வரப்போற ஒரு சில மனத்தியாலங்கள் என்றது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற 2 போர்களை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான சில தீர்மானங்கள், தீர்க்கமான தீர்மானங்கள் எடுக்கப்படுற மனத்தியாலங்களா பெரும்பாலும் இருக்கலாம்னு சொல்லிதான் எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.